ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகீஸ் குக்கிங். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு வெங்காயத்துக்கு மீடியம் சைஸ் அளவில் தக்காளி 4 எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தக்காளினா 3 போதும். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமாட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன். அதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், 2 பச்சை மிளகாய் அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் குயிக்காட்டு சாஃப்டாகும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டானதுக்கு அப்புறமாட்டு நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணால் கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் கிடைக்கும். அதனால் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்த 4 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாதத்தில் நான் ஆல்ரெடி உப்பு போட்டு வடிச்சிட்டேன். அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகட்டும். இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் குயிக்காட்டு சாஃப்டாகும். மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிரும். இப்போ இந்த அளவுக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆனதுக்கப்புறமாட்டு நம்ம வடித்து வச்ச சாதத்தை ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சாதத்திலே உப்பு போட்டுட்டேன். இப்போ அதை கிளறிக்கலாம். மறுபடியும் சாதம் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாட்டு ஆட் பண்ணி கிண்டிக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும். இப்போ நம்மளோட தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் தயிர் உள்ளி வச்சுருக்கேன், அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.